ஏய் சோமாரி பயலே, உன்னை நம்பி அவளை பார்த்துக்கிட்டான்னு விட்டுட்டு போனா அவங்ககிட்ட போனை கொடுத்து பேச வச்சிருக்கேன். இல்ல சார், நான் அப்படி எதுவும் கொடுக்கல சார். அப்படி எப்படி அவளுக்கு போன் கிடைச்சது? உன் போன்ல இருந்து தான் அவ அவங்க அப்பனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. எப்படி நடந்துச்சு தெரியல சார். உன் போன்ல இருந்து மெசேஜ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் அப்படி எதுவும் கொடுக்கல சார். நீ கொடுக்கலனா உன் செல்போன் கால் முழிச்சு அவ கைக்கு போயிடுச்சா? சார் நான் செல்ல சார்ஜ்ல போட்டிருந்தேன் சார். அப்ப பார்த்து எடுத்துட்டு போல இருக்கு சார். உன்னை போய் அவளுக்கு காவல வச்சோம் பாரு. என்ன சொல்லணும்? அறிவு கட்டணும். ஏடா அவ இருக்கிற இடத்துல சார்ஜ் போடுங்க, வேற இடம் ஒன்று கிடைக்கலையா? புத்தி இருக்கணும் எவனா செய்வானா? அப்படி தெரியாம நடந்துருச்சு சார், மன்னிச்சிருங்க சார். டேய் என் கடுமையில அடிக்கிறத கொண்டே விடு. போடா போடா போடா. சார் உங்களுக்கு 100 ஆயுசு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஏன் என்னாச்சு? அங்க ஏதோ பிரச்சனை பெருசா வெடிச்சிருச்சா? வெடிச்சிருக்கோம், அதுக்குள்ள உள்ள புகுந்து நான் புஸ்வானம் ஆக்கிட்டேன். அப்படியா? காசு எப்படி சமாளிச்ச? காசியா? ஆமா, விசாலி இங்க இருக்கிற அடியாளோட செல் எடுத்து காசிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். உடனே அவன் போலீஸுக்கு போயிட்டான். நல்ல வேலை, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு வேண்டிய ஆளு. உடனே என்ன தேடி வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ, அங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அப்போ இது எதுவுமே உனக்கு தெரியாதா? அப்புறம் எதை நீ புஸ்வானா ஆக்குறேன்னு சொன்ன? சார் அவ அப்பனுக்கு மெசேஜ் அனுப்புனதோட நிக்கல. இங்க அவ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் யாரு என்னங்கறத சொல்லிட்டா. அப்படியா? ஆமா சார், என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதும் இந்த கல்யாணி வீறு கொண்டு எழுந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண போயிட்டா. ஆனா கரெக்டான டயத்துக்கு நாங்க வந்துட்டேன். இந்த கல்யாணிய கத்தியை காட்டி மிரட்டி ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். பாவம் பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கா. வெரி குட் வெரி குட். அவளை தப்பிச்சு போக விட்டுறாத. ஜாக்கிரதை பார்த்துக்கோ ஈஸ்வரி. சார் இவளை சமாளிக்கிறதுன்னு எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா திடீர்னு அந்த காசி வந்துட்டாதான் பிரச்சனை. அந்த ஆள் எப்படி சமாளிக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, அவன் இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வரவிடாம பண்ண வேண்டியது என் பொறுப்பு. எப்படி பண்ண முடியும்? காசி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி அவனை அங்கேயே இருக்க வைக்கிறேன். சரி சார், அதை மட்டும் நீங்க பண்ணிடுங்க. இவளை நான் பாத்துக்கிறேன். சரி, போட்டு விட்டுறாத, ஜாக்கிரதை. பயப்படாதீங்க மாப்பிள்ள சார், மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க. அம்மா வாமா, உள்ள வரலாமா? என்னம்மா அப்படி கேக்குற? உள்ள வாமா, உட்காருமா, வா. உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு வந்து நிக்கிற. பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்குமா? அம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க, அப்பா வரலையா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் வேலை. அப்படியா? சரி, நான் அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஏன் நின்னுகிட்டே இருக்க? உட்காருமா. இருக்கட்டும்மா, இந்தா. என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்தேன். இங்க எந்த கஷ்டமும் இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா இங்க என்னடா தரைய தொடச்சிட்டு இருக்கேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேக்குறியா? இதெல்லாம் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணலமா, இஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோமா, நீ நல்லா இருந்தா சரிதான். வா வாமா, உட்காரு. இருமா, காஃபி கொண்டு வரேன்.
அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா? நீ உட்காரு. இருமா, நான் காஃபி கொண்டு வரேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த முறை வாங்க. எங்க வீட்டு ஹால்ல உக்காந்துக்கிட்டு எங்களையும் வரவேற்கிறீங்களே, சூப்பருங்க, ரொம்ப சூப்பர். ஏண்டி மீனு, நம்ம வீட்ல சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரி வச்சிருக்கோம்ல, அவ வீட்டு கதவை சாத்த மறந்துட்டா போல இருக்கு. கண்டவங்கள வந்து உள்ள உக்காந்துட்டு இருக்காங்க. அம்மா, இவங்க யாருன்னு தெரியலையா? இவங்க யாரும் இல்லம்மா, அந்த வேலைக்காரியோட அம்மா தான். ஆ, அப்படியா? ஓ, மூஞ்ச பார்த்தா தெரியல, ஆனா திமிர் பிடிச்ச முகத்தை பார்த்தா தெரியுது. அவளை பெத்தவ இவதான்னு. பவானி, உன் பையனை போலீஸ் புடிச்சிட்டு போய் லாக்அப்ல வச்சு அடிச்சாங்களே, நீ என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட பையனை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதர்னியே, மறந்துட்டியா? அந்த வீட்டு சொந்தக்காரினா? என்ன குத்தி காட்டுறியா? இல்லம்மா, நீங்க ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் சொன்னேன். அம்மா, இந்த பொம்பளை 100 சுபாக்கு சமம்மா. நான் தான் சொன்னனே, இவ உசுப்பேத்தி விட்டுதான் பொண்ணு இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. ஓ, அம்மாவுக்கு காஃபி வேறயா? பேஷ் பேஷ். காஃபிலயாவது சூடு சூடு இருக்கா? பரவாயில்ல விடுமா, காஃபிலையாவது சூடு இருக்கட்டும். என்ன விட்ட அம்மா, உன் பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, நீ முதல்ல வா. ஏடி, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பொண்ணு வேண்டாம்மா, விடுன்னு சொல்றேன்ல, நான் என்னன்னு கேட்கறேன். ப்ளீஸ் மா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. வா வாமா. வந்துட்டா பொண்ணு இங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்து மெச்சிக்கிறதுக்கு. ஏம்மா, இவங்களுக்கெல்லாம் மான ரோஷமே இருக்காதா? நீ வேற, அதெல்லாம் கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. என்னடி இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டு இருக்க? சும்மா ரெடி, நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்களை சந்தோஷப்பட சொல்றியா? நான் ஒண்ணு கஷ்டப்படலமா. சும்மா போய் சொல்லாத, நான் ஒண்ணு குழந்தை இல்ல, உன்னை பெத்தவ. மா, நீ வரும்போது நான் தரைய தொடச்சிட்டு இருக்காம சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்ப. இல்லடி, நீ தரைய தொடச்சிட்டு இருந்ததை பார்த்து நான் வேதனைப்பட்டேன். ஆனா அதையும் தாண்டி நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறேன்னு சொன்னியா, அதனால என்ன நானே தேத்திக்கிட்டேன். மா, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன்னு இவங்க நம்பணும்னா நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுதானே ஆகணும். அதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இவங்க பேசுற பேச்சு ஒண்ணுமே சரியில்லைம்மா. அவங்க அப்படிதாம்மா. அந்த அம்மா தான் பையனுக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது இப்ப நடக்கலன்னு தெரிஞ்சப்போ அப்பப்ப என் மேல இப்படி வெறுப்பு காட்டுறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிறதே இல்லம்மா. அர்ஜுனருக்கு கிளி மூக்கு தான் ஏமுங்கிற மாதிரி எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஏம் பரத் பழி வாங்கணுங்கிற ஒரே ஏம் மட்டும்தான். இந்த கதையில என்கிட்ட சொல்லாத. வார்த்தையில குத்தி குத்தி பேசுற அந்த அடங்காப்டாரிங்களோட கஷ்டப்படணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ கிளம்பு, இப்பவே என் கூட வா. மா, இப்படி எல்லாம் தடாலடியா முடிவெடுக்கிறது தப்புமா. ஏய் சுபா, இதுக்கு மேல உன் பேச்ச கேட்கவும் நம்பவும் நான் தயாரா இல்ல. ஏமா இப்ப டென்ஷன் ஆகுற? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியா பாரு. உன் ட்ரெஸ் எல்லாம் எங்க இருக்கு? பேக் எடுத்துட்டு வந்தேன், அந்த பேக் எங்க? மா, கொஞ்சம் இருமா. இப்ப நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வரேனே வச்சுக்கோ, எல்லாரும் அவங்கவுங்க சந்தோஷமா அட்லீஸ்ட் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியாதுமா. என் லைஃப நாசமாக்குனவன ஒரு நிமிஷம் கூட அழவிக்காம நான் பாட்டுக்கு இருக்கனே. என் படிப்பு, தைரியம், புத்திசாலித்தனம் இதெல்லாம் எங்க போச்சுங்கிற கேள்வி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குமா. என்ன படிச்சாலும், எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும், எப்படிப்பட்ட புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு காலம் ஆனாலும் ஒரு பொண்ணு பொண்ணுதான். அவ பாதிக்கப்பட்டா, கற்பழிக்கப்பட்டா, ஒரு கொடுமைக்கு ஆளானா அவளால சம்பந்தப்பட்ட ஆம்பளைய ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணு சாமி தண்டிக்கும் விடணும், இல்ல சட்டம் தண்டிக்கும் விடணும். அப்படிதானே? இல்லம்மா, அது வந்து அப்படிதாம்மா.
நான் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் பயந்து உன் கூட வந்துட்டேன்னு மட்டும் வை. நான் அப்படிதான் நினைப்பேன். பொண்ணா பிறந்ததுக்காக எப்பவுமே நான் சந்தோஷப்படுறவ, பெருமைப்படுறவ. ஆனா உன் பேச்சு கேட்டு இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேனா என் மேல எனக்கே மதிப்பு இல்லாம போயிடுமா? இந்த சொசைட்டில ஒரு பொண்ணா பிறந்ததுக்காக நான் வெட்கப்படுவேன், வேதனைப்படுவேன். நான் அப்படி ஒரு நிலைமையில நம்ம வீட்டுக்கு நான் வரணும்னு நினைச்சேனா நான் மறுக்கல. நான் உன் கூட வரேன். வாமா, வா. விடுமா, நீ ஒரு முடிவை தீர்மானம் பண்ணிட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்க. அந்த முடிவை கெடுத்து உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போக விரும்பல. ஆனா இது மிருகங்க இருக்கிற காட்டை விட அதி பயங்கரமானவங்க இருக்கிற வீடா இருக்கேம்மா. ஜாக்கிரதையா இருந்துக்கம்மா, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அம்மா, இங்க நடந்தது எதையும் அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா. சொன்னா அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாரு. தயவு செஞ்சு அப்பா கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுமா, ப்ளீஸ். என்னம்மா? இல்ல, நான் அழல. அழுது உன் தைரியத்தை உடைக்க நான் விரும்பல. நான் கிளம்புறேன். சார், என் பொண்ணுங்க சார். சார், விஷாலுங்க காப்பாத்தி கூட்டு வந்துட்டீங்களா சார்? இல்லையா? இல்ல சார், அட்ரஸ் நோட் பண்ணி ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டு போனீங்களா சார்? ஏங்க, மருதநாயகமும் அங்க ஆட்களும் தப்பி கூடாது தான் வண்டியில போகும்போதே மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே வந்தேன். அது சரி, விஷாலி எங்க சார்? அதையா சொல்லிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல கடமைக்காக உயிரை கொடுக்குற என்ன மாதிரி ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் சில கருப்பாடுகள் உலாவிட்டு இருக்குல்ல. என்ன சார் சொல்றீங்க? சார், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அந்த கருப்பாடுகளை ஒரு ஆடு மருதநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி உசார்படுத்திடுச்சு. நான் போறதுக்குள்ள அந்த கூட்டம் கும்பலோட எஸ்கேப் ஆயிடுச்சு சார். ஒரு ஈக்காக குருவி கூட அங்க இல்ல. சார், என்ன சார், எங்க வீட்டு பொண்ணை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது கதை சொல்லிட்டு இருக்கேனா? ஆமா சார், இதுக்கு தான் நாங்களும் உங்க கூட வரோம்னு சொன்னோம். நாங்க வந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இல்ல சார். ஏன் நடக்க விடாம காலில் கைத்தை கட்டி இழுத்துருப்பீங்களா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தவிச்சு போயிருக்கு. நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்களா சார்? சார், யாரை பார்த்து பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு சொல்றீங்க? நீங்க கொடுத்த மெசேஜ் வச்சு அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி இமிடியேட்டா தேடி பார்த்தேன் சார். அவங்க ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அந்த ஏரியால இருக்கிற எங்க ஆளுங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சந்தேகப்படுற மாதிரி யார் தெரிஞ்சாலும் இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இதுக்கு மேல என்ன சார் பொறுப்பா பண்ண முடியும்? பாருங்க சார், நீ கிளம்புங்க. ஃபர்தரா மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஒண்ணா வாங்க, போய் தேடி பார்ப்போம். சார் கிளம்புங்க சார். ஏமா நம்பிக்கை வச்சு போங்க சார். சார், உங்க பொண்ணை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு சார். இல்ல சார், என் பொண்ணு வராம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் சார். ஐயோ சார், சொன்ன கேளுங்க சார். டென்ஷன் படுத்தாதீங்க. என் கடமை மேல நம்பிக்கை வைங்க. உங்க பொண்ணை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார். சார் சொல்லுங்க சார், என்ன சார் உட்காந்துட்டே இருக்காரு? சார், அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. வாங்க போலாம். வாங்க சார். சார், கண்டுபிடிச்சு நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து நீ கூட்டி போங்க சார். சார், இவனுங்களை விரட்டுறதுக்குள்ள பெரும்பாடா போச்சப்பா. இந்த நேரத்தில் மருதநாயகி ஏன் ஃபோன் பண்றாரு? சார் சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், காசி அவன் கூட இருக்கிறவனையும் ஸ்டேஷன் விட்டு வெளில அனுப்பாதீங்க. ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அங்கேயே இருக்க வைங்க. ஐயோ, என்னாச்சு? இல்ல சார், போக மாட்டேன் சொன்னவங்கள நான் தான் கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன் சார். அப்படியா? இப்படி நான் மறுபடியும் ஃபோன் பண்ற வரைக்கும் அவங்கள வெளியில விடாத. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா சார். இப்போ 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள போய் கூட்டிட்டு வாயா. போயா. ஓகே சார். விஷாலி, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். போலீஸ்க்கு எப்படியோ யார் மூலியமா மெசேஜ் போயிடுச்சு. வீடு சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்கிருந்து எப்படி தப்பிக்க போறேனே புரியல. இப்ப நீ தான் தயவு பண்ணணும். இங்க நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துட்டு
உன்னை நான் கடத்தி கொண்டு வரல, கொடுமைப்படுத்தலன்னு சொல்லணும். ப்ளீஸ் ப்ளீஸ் விஷாலி. என்னது? நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணுமா? உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மருதநாயகம். விஷாலி, என்ன இருந்தாலும் நான் உன் முதலாளி, உன் எம்டி. நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு போலீஸ் என்னை காப்பாத்து. இப்பதான் உனக்கு என் முதலாளி எம்டிங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? இத்தனை நாளா அதையெல்லாம் மறந்துட்டு உன் பொண்ணு வயசு இருக்கிற என்ன பொண்டாட்டி ஆக்கணும் துடியா துடிச்சியே, அது எப்படி? தப்புதான், எல்லாம் தப்புதான். ஏதோ புத்தி கட்டு போய் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உன் கையை காலா நினைச்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போலீஸ் என்ன காட்டி கொடுத்துறாத. அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கல. அடி போடி. உன்னை கெஞ்சுவேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீ உங்க அப்பனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டா அவன் போலீஸ் படையை கொண்டு வந்து குமிச்சு உன்னை கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போயிடுவானா? நீ காசிக்கு மெசேஜ் அனுப்புறது எப்படி எனக்கு தெரியும் யோசிக்கிறியா? இந்த உலகம் ரொம்ப சின்னது விஷாலி. இந்த சின்ன உலகத்துல எனக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் உங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்ஸ்பெக்டர். புதி என்ன அருமையா விளையாடுது பாத்தியா? அந்த இன்ஸ்பெக்டர் உன் அப்பனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு நேரா இங்க வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். உன் கைக்கு செல் கிடைக்கிறவனுக்கு அசால்ட்டா இருந்தாலும் ஆளு அவனை அடிச்சு நொறுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். நியாயமா பார்த்தா அவனை அடிச்ச மாதிரி ஒன்னே அடிச்சிருக்கணும். ஆனா நீ நாளைக்கு எனக்கு ஒய்ஃபா வரவ, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால என்ன பண்ண, நீ எந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியோ அந்த அப்பா அம்மாவை நீ பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, உன் அம்மாவை உன் வீட்லயே ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உன் அப்பனை நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஸ்டேஷன்லயே உட்கார வைக்க சொல்லிட்டேன். நீ புத்திசாலித்தனமா பண்ண முயற்சினால உங்க அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உன்னால என் மாமனார் மாமியாரை நான் கொடுமைப்படுத்துறேன்ற கெட்ட பேர் வேற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேண்டாம், என் அப்பா அம்மாவை விட்டுடு. தயவு செஞ்சு அவங்களை டார்ச்சர் பண்ணாத. அப்போ நீயும் நாளைக்கு கல்யாணம் ஆற பொண்ணா லட்சணமா ஒழுங்காயிரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் உங்க அப்பா அம்மாவோட கடைசி நாள் ஆயிடும். மறுபடியும் சொல்றேன், உன்னால என்கிட்ட தப்பிச்சு போகவே முடியாது. அதனால வீணா முயற்சி பண்ணி கஷ்டப்படாம இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வாழப்பாரு. அதுதான் உனக்கு நல்லது. பெருமாள் சாமி இல்லாம சொர்ணா மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கா. இதான் கரெக்ட் டைம். இவகிட்ட எப்படியாவது போட்டு வாங்கி விஷாலி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடணும். மேம் மேம் வா அனு, உட்காரு.
என்ன மேடம் ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உங்க வீட்ல ராணியாட்டும் பார்த்துட்டு இங்க நீங்க அடங்கி ஒடங்கி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறித்தான் ஆகணும். அது கரெக்டு தான் மேடம். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எம்டி சார் ஏதாவது சொல்லி கோச்சிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அனு, விசாலிய மருந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, ஆமா. அதுல நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக என் தம்பி விசாலிய கூட்டிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். என்னையும் வீட்டுல இருக்க வேண்டான்னு சொல்லி பெருமாள் சாமி கூட அனுப்பி வச்சுட்டான். நீங்களும் எம்டி சாரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா தலைமறைவா இருக்கிறத நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா தான் இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் தாங்கித்தான் ஆகணும். அட, என்ன வில் பவர் மேடம் உங்களுக்கு இருந்தா உங்களை மாதிரி தான் இருக்கணும். என் ரோல் மாடலே நீங்க தான் மேடம். அப்படியா? ஆமா மேடம். லேடிஸ்னா இப்படிதான் உங்களை மாதிரி தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் ஜெயிக்கிறதுல உறுதியா இருக்கணும். உங்களை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அனு, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். மனசுல பட்டுச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு போயிடுவேன். மனசுல படுற உண்மையை ஒளிவு மறைவு இல்லாம பேசணும் மேடம். அதான் என்னோட பாலிசி. நல்ல பாலிசி. அப்புறம் மேடம், எம்டி சார் கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் போயிடாதீங்க. மறக்காம என்ன கூட்டிட்டு போங்க. எம்டி சார் விஷாலி கழுத்துல தாலி கட்டுற காட்சிய நான் மனசார பார்த்து ரசிக்கணும்ல. எனக்கும் அந்த ஆசைதான். ஆனா அது நடக்காது போல இருக்கு. ஏன் என்ன மேடம் சொல்றீங்க? கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் நடக்கும். ஆனா பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் குடிப்பின இல்ல. ஏன் எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு என் தம்பி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். என்ன மேடம் இது? எம்டி எப்படி சொன்னாரு? விசாலி சாதாரண ஆள் இல்லமா. எந்த நேரத்துல என்ன பிரச்சனைக்காக விஸ்வரூபம் எடுப்பான்னு சொல்லவே முடியாது. கல்யாணத்துல கூட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம காணாம போன திருப்பதி இன்னும் கிடைக்கவே இல்ல. அவன் வேற திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் என் தம்பி கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான். ஊரை கூட்டி திருவிழா மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நாளைக்கே அவசர அவசரமா கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான். என்ன அனு, அப்படியே ஷாக் ஆயிட்ட? இல்ல மேடம், நாளைக்கு கல்யாணம்னு என்னால நம்ப முடியல. அதான் ஷாக் ஆயிட்டேன். என் தம்பி சொன்னப்போ எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படியோ எம்டி சார் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். நானும் அதை நினைச்சதே மனசை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். அது சரி மேடம், கல்யாணம் எங்க நடக்க போகுது? அதுக்கான பாதுகாப்பு எதுலயும் பிரச்சனை வந்துடாதே? என் தம்பி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உஷாரான ஆளு. பாதுகாப்பான இடத்துலதான் அவன் கல்யாணத்தை வச்சிருக்கான். என்கிட்ட கூட அந்த இடத்த சொல்ல என்ன பாத்துக்கியே. அப்போ அவன் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான்னு. ஐயோ, உங்களுக்கே கல்யாணம் நடக்கிற இடம் தெரியாதா? என்ன மேடம்? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் விசாலியை கூட்டிக்கிட்டு நேரம் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சுங்கிற விவரம் எல்லாம் தெரியும். அனு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் படுத்துக்கிட்டுமா? சரி மேடம், படுத்துக்கோங்க. ஓகே. என்னடா இன்னும் அணுகிட்ட இருந்து போன் வரலையா? ஒருவேளை அவன் மறுபடியும் நம்மள கழுத்த இருக்கிறாள்னு நினைக்கிறேன். சச்சா, அணுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைச்சிருக்காது. என்னடா இன்னும் நீ அவளை நம்புற? எனக்கு என்னமோ இன்னும் அவன் மேல நம்பிக்கையே வரல. இங்க பாரு தினேஷ், அணு திருந்திட்டா. திருந்தவங்களை சந்தேகப்படுறது பெரிய தப்புடா. ஆமா தினேஷ், அனு திருந்தினதுனாலதான் நமக்கு போன் பண்ணி பெருமாள் சாமி ஆளுங்க திருப்பதியை தீவிரமா தேடிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம கிட்ட சொன்னா. ஆல்ரெடி அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. திருப்பதி ஆளுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவங்க ஆளுங்க இவனை தேடுறதுல என்ன சந்தேகம் இருக்கு? இதுதானே நேச்சரு. இது என்ன உருப்படியான தகவலா? அனு நம்மள அனாவசியமா டைவர்ட் பண்ண பாக்குறா. நானும் தினேஷ் கட்சி தான்டா. ஆனா எனக்கு அனு மேல சுத்தமா நம்பிக்கையே வர மாட்டேங்குது.
ஆளுக்கு ஆளு குழப்பிட்டு இருக்காதீங்க. அட அனுதான் ஃபோன் பண்றா. கொடு. சொல்லணும், உன் போனுக்காக தான் வெயிட்டிங். என்னாச்சு? விஷாலி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சாரி திருப்பதி, விஷாலி இருக்கிற இடம் சொர்ணாக்கே தெரியலையா. என்ன சொல்ற? நானும் எப்படியோலாம் கேட்டு பார்த்துட்டேன், சொர்ணாக்கே தெரியல. எம்டி சொர்ணாக்கு கூட விஷாலி இருக்கிற இடத்த சொல்லாமலே மறைச்சு வச்சிருக்காங்களாம். இல்லனோ, சொர்ணாக்கு தெரியாம இருக்க சான்ஸே இல்ல. இல்ல திருப்பதி, நிஜமாவே சொர்ணாக்கு தெரியல. தெரிஞ்சா அவ கண்டிப்பா என்கிட்ட உளறி கொட்டியிருப்பா. சரி, இப்ப என்ன பண்றது? இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? மருதநாயகம் விஷாலிய நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறானா. என்ன சொல்ற? நிஜமாவா? இது சொர்ணா என்கிட்ட சொன்னது. அப்போ விஷாலி எப்படியாவது உடனடியா கண்டுபிடிச்சாகணுமே. நம்ம லேட் பண்ற ஒரு நிமிஷமா விஷாலிக்கு ஆபத்து. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விஷாலி இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நாளை காலையில பொழுது விடிஞ்சா அந்த கிழமை மருதநாயகம் விஷாலி கழுத்துல தாலி கட்டிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதுக்குள்ள முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் இங்கிருந்து இதெல்லாம் பேசுறது எனக்கு ஆபத்து தான். நான் அப்புறம் பேசுறேன். சரி அனு. சரி, பை. என்ன திருப்பதி, நாளை கல்யாணமா? ஆமா. அனுவால விஷால் இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியலையாமா? ஆமா, சொர்ணாவுக்கே தெரியலையா? இப்ப என்ன பண்ற திருப்பதி? இனிமேல் இங்கே படுத்திருந்தா வேலைக்கு ஆகாது. இங்க இருந்து கிளம்பினாதான் விஷாலியை கண்டுபிடிக்க முடியும். இருங்க திருப்பதி, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில வெளியே போறது தப்பான காரியம். டாக்டர் ரெஸ்ட் தேவைன்னு சொன்னது மறந்து போயிட்டீங்களா?